கூரேப்பா காட்ட சொல்லி ஒரு ஆள் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தில் ஃப்ரெட்ரிகா ரோட்டுக்கு வந்திருக்கிறேன். ஏனெண்டா ஃப்ரெட்ரிகா ரோட்டை காட்டுறீங்களா, அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கூரேப்பா காட்ட சொல்லி ஒரு ஆள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தது. இப்போ ஃப்ரெட்ரிகா ரோட் வரைக்குள்ளே இதுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சது நான் கொண்டே காட்டியிருப்பேன். ஆனால் கூரேப்பா கட்டணுன்னு எனக்கு ஞாபகம் வந்தது பீச் சைட்டில் அந்த ஒரு ஃபுட்சல் கோட் இருக்குது, அதுதான் நான் கூரேப்பாக்கண்டு. பிறகு தான் மேப்பில் தேடி பார்த்தா இங்கே இருக்குன்னு சொல்லி காட்டிச்சு. இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதே மாதிரி உங்களுக்கும் கொழும்புல ஏதாவது இடம் காட்டணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் திரும்ப வந்து இப்போ இந்த கொழும்பு இன்னொரு ஒன்றரை நாள் தான், இப்போ ஒரு நாள் தான் இப்போ நின்றும். ஏன்னா வேலை முடிஞ்சே நீ வீட்டை போயிட்டு திரும்ப அடுத்த மாதம் தான் வருவேன். அதில் நீங்கள் கொழும்புல எந்த இடமெல்லாம் பார்க்கணுன்னு போடுறீங்களோ நான் வந்து அதையெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நாங்கள் கூரேப்பாக்க போய் பார்ப்போம். இந்த கூரேப்பாக்கன்னு சொல்லப்படுற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் தான். இங்கே இருக்கிற ஒரு கிரவுண்ட். இதுக்கு இந்த ரோட்டாலேயும் வரலாம், ஃப்ரெட்ரிகா ரோட்டுக்குள்ளால், மற்ற ரோட்டுக்குள்ளாலேயும் வரலாம். கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் நடக்குது. அப்படி யூடியூப்ல ஷரண் வ்ளாக்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். இந்த குட்டி தம்பிக்காண்டியே பாருங்க. இப்போ இதே மாதிரி ஒரு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் பெருசாக இல்லை, ஒரு குட்டி இந்தளவு கிரவுண்ட் உண்டு. ராமகிருஷ்ணா அந்த அவென்யூருக்கு தானே, அந்த கோயிலுக்கிட்ட, ஐஸ்வர்யலட்சுமி கோயிலுக்கிட்ட இப்படி ஒரு குட்டி கிரவுண்ட் ஒன்று இருக்காங்கால. அது உள்ளுக்கு அந்த லேன் தொங்கல்லே இருக்குது. அதுவும் இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்குது. இப்போ அதில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இங்கே விளையாடலாம், நல்லா இருக்குது. இப்போ பாருங்க ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் இல்லாட்டி ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து இங்கே கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாட உண்மையாக நல்லா இருக்கும். இன்றைக்கு தான் இந்த இடம் முதல் தடவை நான் வந்து பார்க்குறேன். சரி, நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த எல்லோரும் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் இதில் இதுக்குள்ளே நடந்துறியே டிஸ்டர்பாக இருக்கும் சிலர். இங்கால பெரியாக்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா, இங்கால சின்ன பிள்ளையர் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா, அங்கால இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அங்கே பாஸ்கெட் பால் கோர்ட் ஒன்றும் இருக்குது, பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்கிறேன். பாய் சொல்லுங்க. பாய். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சின்ன பிள்ளைகளோட பண்ணா காய்ச்சிட்டு வலிக்கிட்டு வந்துருக்கேன். இப்போ மழை பெய்கிற மாதிரி, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 5:30 தான். ஆனால் பாருங்க எப்படி மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தை பிள்ளைகளுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ நேசரி படிக்கிற பிள்ளைய, முதலாம் பண்ணுற என்ன வேண்டிய பிள்ளைகளும் இதுக்குள்ள வந்து விளையாட விட்டுட்டு இருக்கலாம். நல்ல இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலோவேரா ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறது தான் இப்போ வந்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன். இது இங்கே கடலோட கலக்கிற அந்த தண்ணி. அங்கால பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுருக்கிறேன். அவனுக்கு போகலாம்னா நாங்கள் ஒரு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் அலோவேரா ஜூஸ் கடைக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இதுதான் அந்த அலோவேரா ஜூஸ் கடை. ஜூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று 200 ரூபா. நாங்கள் ஒருக்கா வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த கத்தாழையை வெட்டி போட்டு அதோட இந்த தேசி புளி மற்றது தண்ணி சீனி எல்லாம் போட்டு அடிச்சு தருவீங்க.
இப்போ நாங்கள் கிரைண்டரில் ஓட்டடி இதில் கிரைண்டர் இல்லை சும்மா சின்ன சின்னதாக வெட்டிட்டு அவரே அடிக்கிறார், அவரே ஜூஸ் போடுவார். இப்போ அந்த கிணநீரை ஆற்றினா தான் அந்த ஆகலும் இதெல்லாம் ஆகலும் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் வரும். வாங்க நாங்கள் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. அந்த கத்தாழை இதை போட்டு அதோட சேர்த்து அந்த தேசிக்காய் தண்ணி அதெல்லாம் மட்டும் தேசிக்காய் அப்படி அதெல்லாம் மட்டும் தர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நடந்து கொண்டிருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டா இல்லை மீன் பிடிக்க கொண்டிருக்கணும். பிடிபட்டதா இல்லையான்னு தெரியல. உண்மையாக சோடா அதில் குடிக்கிறத விட இந்த ஜூஸ் குடிக்கிறது நல்ல. கத்தாழை ஜூஸ் மற்றது கரும்பு ஜூஸ் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இந்த ஜூஸ் கடை எங்கே இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இங்கே மரைன் டிரைவால் வாரீங்கன்னு சொன்னால் வெள்ளவத்தைக்குள்ளே வரைக்குள்ளே இந்த கேஎஃப்சி வரும். இந்த கேஎஃப்சிக்கு போகும் இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஜூஸ் கடை. அதே இப்போ கோல்டு ரோட்டால் வரீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளவத்தை சவை தியேட்டரில் தாண்டினோடனே சென்ட் பீட்டர்ஸ் பிளேஸ் அண்ட் ஒரு ரோடு இருக்குது, சென்ட் பீட்டர்ஸ் கொலிஜுக்கும் இருக்குது. அந்த ரோட்டால் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கால இந்த ஜூஸ் கடை இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அங்கே தூண்டில் போட்டிருக்கோம் தானே, அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் இங்கால தூண்டில் போட்டிருக்கிற இந்த இடத்துக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் ஒன்று ரெண்டு கவுத்து வச்சுருக்கணும். இங்கே அது பாய்க்கிற படகுகள் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்கு. கன பேர் வந்து தூண்டில் ஓட்டுருக்குன்னா வாங்க போய் பார்ப்போம். அதோட கணக்கு பேர் நீந்தி கொண்டு இருக்கணும். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. இங்கே பெருசாக அந்த ஆழம் இல்லை தானே கரையில், அலையும் பெருசாக அடிக்கிற மாதிரி இல்லை. அந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு விட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கு இந்த இடம். நான் காலி பக்கம் போனோன்னா அந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடப்பிறப்பு இருக்குது தானே, கொஞ்சம் அதே மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த கல்லுன்ற சப்போர்ட் இருக்குமோ, அங்கால போனோம்னு சொன்னால் பயம். ட்ரெயின் வருது. இந்த இடத்துல வந்து நிற்கிறதுலாம் என்ன நல்லா வேணா அந்த ட்ரெயின் போகிற வியூவும் பார்த்துட்டு நல்லா இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, ஸ்டேஷனுக்கு வந்துருக்கு, வெள்ளவத்தை ஸ்டேஷனுக்கு. இந்த இடமே பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதுக்குள்ள ட்ரெயினும் போய் சும்மா அந்த மாதிரி வருது ட்ரெயின். ட்ரெயின் போக வடிவாக இருக்குது. இப்போ ட்ரெயினுக்குள்ளே இருந்து நாங்கள் உள்ளே இருந்து பார்க்கக்குள்ளேயும் இந்த இடம் வடிவாக இருக்கும். நாங்கள் ட்ரெயின் போகிறத இதில் இருந்து பார்க்கக்குள்ளேயும் நல்லா இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே நானும் முதல் வந்து பார்த்ததில்லை. இப்போ பீச் மாதிரி நாங்கள் வந்து குளிச்சுட்டு போகலாம், நல்லா இருக்குது இந்த இடம். இதுக்கு முதல் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வரேன். நாங்கள் போய் அங்கே தூண்டில் போடுறத ஒருக்கா போய் பார்ப்போம். இப்போ ஒரு ஆளே வந்து 2-3 தூண்டில் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு செட் பண்ணிட்டு நிற்கிறேன், வெயிட் பண்ணிக்கொண்டு.
நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு இடம் காட்டணுன்னாலும் மறக்காக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.